நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே, சமையலின் மற்றொரு சுவையான பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். பொதுவா சமையல் அப்படின்னாலே அது லேடிஸோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா இந்த விஷயம் ரொம்ப தவறு. ஏன்னா இந்த விஷயத்துல பெண்களுக்கு ஆண்கள் எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் அல்ல. இன்ஃபேக்ட் பழைய காலத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா நல மகாராஜா வந்து சமையலுக்கு ரொம்ப ஃபேமஸ். பஞ்ச பாண்டவர்களை வந்து பீமர் வந்து ரொம்ப நல்லா சமைப்பாரு அப்படின்னு நிறைய மித்தாலஜியில சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துலயும் நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு போய் பார்த்தீங்கன்னா குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல பெண்களோட ஆண்கள் தான் அதிகம் இருப்பாங்க. ஸோ லெட் அஸ் என்ஜாய் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட் ஆஃப் சமையல். இந்த வாரம் I'd like to welcome our chef from Taj Coromandel, Mr. Venkatesh Bhatt. ஸோ வெங்கடேஷ், இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க? ஓகே, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபார்மலாக வந்து வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கே டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா ஆம்பளைங்களுக்குலாம் சொல்ல மாட்டீங்கன்னா ரொம்ப சத்தம் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இந்த வாரம் இளைஞர்களுக்காக ஒரு டிப். வீட்டில் வந்து அம்மா அப்பாலாம் ஊருக்கு போயிருக்கிற டைமில் வந்து தம் அடிக்கணும்னு ஆசையாக இருந்து வீட்டுக்குள்ளே தம் அடிக்கணும், வெளியில் போகிற டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தம் அடிச்சிங்கன்னா அந்த புகை ஸ்மெல் யாராவது வரத்துக்குள்ளே எடுக்கணும்னா ஒரு கிளாத் எடுத்து ஜஸ்ட் டேக் அ கிளாத், ஸ்ப்ரெட் இட், அதில் வெனிகர் போட்டுட்டு அந்த புகை நிறைஞ்ச ரூமில் தலைக்கு மேலே 2-4 வாட்டி சுற்றுனீங்கன்னா அந்த புகைலாம் இழுத்துரும். ஸோ அந்த ஸ்மெல்லே வராது ரூமில். ஃபார் தட் எனி ஸ்மோக், தம் அடிக்கணும்னு இல்லை, எனி ஸ்மோக், ஓடர்ஃபுல் ஸ்மோக் எதாக இருந்ததுன்னா வெனிகர் அந்த துணியில் போட்டு தலைக்கு மேலே 4 சுற்றுனீங்கன்னா அந்த வெனிகரோட பவரில் அந்த ஸ்மோக்கோட ஆரம் அந்த எல்லா ஸ்மெல்லையும் எடுத்துரும். ஸோ தட்ஸ் தி டிப் ஆஃப் தி வீக். ரொம்ப அனுபவம் போல் இருக்கு. சீக்ரெட்னா ஸ்கொயரா கருப்பா இருக்குதா? ஸோ எனிவே தட் வாஸ் a useful tip. இந்த வாரம் என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த வாரம் வந்து 2 வெஜிடேரியன் டிஷ், இந்த வாட்டி வெஜிடேரியன் ஸ்பெஷல். ஸோ காய்கறி மண்டின்னு சொல்லி ஒரு செட்டிநாடு டிஷ், அப்புறமா டொமேட்டோ பப்புன்னு ஒரு ஆந்திரா டிஷ். பொதுவாக நம்ம அரிசியை களைஞ்சோன்னா கழுவுனோன்னா அந்த தண்ணியை வந்து யூஸ்வலாக கொட்டிடுவோம். பட் அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணி எவ்வளோ சுவையான ஒரு டிஷ் செஞ்சு காட்டலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுக்கு செஃப் சொல்ல போறாரு. பொதுவாக கூட்டணி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு தனி மதிப்புண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷும் ஒரு கூட்டணி டிஷ் தான், காய்கறி மண்டி. ஸோ இதை எப்படி பண்ணலான்னு அவரே கேட்டு தெரிஞ்சுப்போம். காய்கறி மண்டிக்கு என்னென்ன தேவை? காய்கறி மண்டிக்கு தேவையான பொருட்கள்: ரிஃபைன்ட் ஆயில், வெந்தயம், கரி லீவ்ஸ், கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம், சின்ன வெங்காயம், உப்பு, ரா ரைஸை ஃபஸ்ட்டு கழுவி அந்த தண்ணி எடுக்கிறோம், அந்த தண்ணி, தேங்காய் பாலுக்கு கரைச்ச புளி, முக்கியமாக காய்கறிகள். யூ கேன் புட் எனி ரூட் வெஜிடபிள், வாழைக்காய், கேரட், காராமணி, கத்திரிக்காய், அவரைக்காய். இதில் காலிஃப்ளவர், பொட்டேட்டோ போடலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ் இதெல்லாம் போடுறதில்லை. தீஸ் ஆர் த பேசிக் வெஜிடபிள்ஸ்: காராமணி, அவரைக்காய், கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு அண்ட் வாழைக்காய். முதல்ல கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். இது எப்படி ரொம்ப ஸ்பைசி டிஷ்ஷா? இல்லை, இட்ஸ் நாட் ஸ்பைசி, இட் இஸ் வெரி மீடியாக்கர், ரொம்ப மைல்ட் அண்ட் மெல்லோ டிஷ். ஆயில் சூடாகும்போது புளியை எடுத்து கரைச்சிக்கணும். காஞ்ச மிளகா, ஆயில் சூடாக இருக்கு. இப்போது முதல்ல ஆயில் சூடானா அதில் இந்த காம்பெல்லாம் எடுத்து அந்த காஞ்ச மிளகாவை முதல்ல அந்த ஆயிலில் போடணும். இது வந்து பொதுவா எதோட சாப்பிடலாம்? ரைஸ் கூட நல்லா இருக்கும். திருப்பி செட்டிநாடு ஃபேமஸ் கல் தோசை, வெள்ளான் தோசை, இது கூட எல்லாம் சாப்பிடலாம். இதுக்கே எப்படி ஒரு வித்தியாசமான பேர், காய்கறி மண்டி அப்படின்னா அரிசி சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த அரிசி கழனி அந்த தண்ணியை யூஸ் பண்ணி பண்ணுறோம். அந்த அரிசி வாஷ் பண்ண வாட்டரில் நிறைய சக்தி இருக்குது. நம்ம வாட்டரை பாயில் பண்ணி ரைஸை கழுவி அந்த தண்ணியை கீழே கொட்டி திருப்பி அந்த ரைஸ் எடுத்து அந்த தண்ணியில் குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிடுறோம். குக்கரில் குக் பண்ணும்போது இட் ரிடைன்ஸ் த வேல்யூஸ். பட் ரைஸை குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம்னா இருக்கிற அது எல்லா சக்தியும் அதுலேருந்து போயிடுது. பட் இந்த டிஷ் வந்து அந்த ரைஸ் வாட்டர், அந்த வாஷ் பண்ண வாட்டர்லேருந்து பண்ணுறதுனால இட் இஸ் ஹைலி நியூட்ரிட்டிவ், இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ரொம்ப ஒரு சிறந்த டிஷ் ஃப்ரம் செட்டிநாடு ஹவுஸ். கடுகு தாளிப்பு போடணும்.
இப்போ கடுகு நல்லா பொடிகிற நேரத்தில் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போடணும். மீன் வேலை அது ரெடி ஆகிறதுக்குள்ள சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், இது நல்ல ஒரு பொன்னிறம் வருது. நல்ல ப்ரௌன் கலர் கொஞ்சம். இந்த வெங்காயத்தை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் அது குக் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் கட் பண்ணியிருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் போடணும். கொஞ்சம் லேசா தண்ணி ஆட் பண்ணிக்கலாமா தேவைக்கு? இப்போ ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா எண்ணெய் இருக்கிறனால படப்படன்னு இட் வில் ஸ்டார்ட் பர்ஸ்டிங், இது ஒடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நல்லா வதங்கின ஒன்று. இப்போ இவ்ளோ குவாண்டிட்டி ஆஃப் காய்கறிக்கு எவ்வளோ குவாண்டிட்டி ஆஃப் அரிசி தண்ணி? இந்த நீங்கள் போட்ட குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து குக் ஆகிறதுக்கு உங்கள் அனுமானத்தில் எவ்வளோ தண்ணி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரைஸ் வாட்டர் போட்டால் போதும். ஃபார் திஸ் வாட்டர் இஸ் பேசிக்கலி ஃபார் திக்கனிங். அந்த கிரேவியோட திக்கனிங்க்கும் அந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகணும், அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் போகணும் குக் ஆகும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் வாட்டர் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர். ஸோ காய்கறி மண்டி ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகி ரெடி ஆகிறதுக்குள்ள we will take a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சமையல். காய்கறி மண்டி, அதாவது காய்கறிகள்லாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் அடுத்தது என்ன ஸ்டெப்னு அவரே கேட்போம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணணும்? இந்த காய்கறிலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்தது கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணணும். இது புளி தண்ணி ஆட் பண்ணுறதுடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் முதல்ல பெருங்காயம் போட்டிருக்கோம். புளி தண்ணி முதல்ல அந்த பெருங்காயம் நல்லா கரையணும். புளி ஆட் பண்ணணும் எனி டிஷ்ஷில் பெருங்காயம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிடும். ஒன் செகண்ட் வந்து அந்த டிஷ்ஷில் இருக்கிற அந்த புளிப்பு தன்மை அந்த புளி நல்லா தான் வரப்போகுது. ஸோ இட்ஸ் அ பிட் சார் புளிப்பு இருக்கிற ஒரு ஐட்டம் இது டிஷ்ஷு. ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஆட் tamarind than lime or tomatoes. இதெல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது இந்த காய்கறிலாம் முக்கால் வெந்த ஒன்று அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். ஸோ இந்த கோகோனட் வாட்டரும் ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். லைக் கோகோனட் மில்க் வந்து ஐ மீன் புளி தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணா போருமா? எஸ். புளி தண்ணி நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. க்ளீன் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையை திருப்பி கொஞ்சம் போட்டு ஆல்மோஸ்ட் டன். கடைசியாக கொண்டு வரதுக்கு முன்னாடி நல்லா பாயிலிங் டெம்பரேச்சர் நல்லா சிம்மர் ஆகிட்டு இருக்கும். அந்த கிரேவி வந்து நல்லா சிம்மர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது ரெடி ஆகிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்மால் ரீகேப், காய்கறி மண்டி எப்படி பண்ணுறதுன்னு. செய்முறை: முதல்ல ஆயில் ஊற்றி கடுகு தாளிப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டு பெருங்காயத்தை போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வெந்தயம்லாம் போட்ட பிறகு அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு
அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா குக் பண்ணணும். அந்த ஆயில் அதெல்லாம் நல்லா டாஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆகும், ஹீட்லாம் நல்லா குக் ஆகிட்டு அப்புறமா அந்த அரிசி கழுவி வச்சு அந்த தண்ணியை அதில் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த தண்ணியில் குக் ஆகணும். ப்ரிஃபரபிளி ஒரு லிட் வச்சு மூடி குக் பண்ணால் சீக்கிரமாக குக் ஆகும். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி போட்டுட்டு முக்கால்வாசி அந்த தண்ணி ரைஸ் வாஷ் பண்ண தண்ணியில் குக் பண்ணால் ரொம்ப நல்லா சிறந்தது, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா குக்கான பட்சத்தில் புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஊற்றி கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வாங்கி இறக்கி விட்டு இட் ஷுட் பி சர்வ்ட் ஹாட். தேவையான அளவு உப்பு வெஜிடபிள்ஸ் குக் ஆகிற நேரத்தில் ஆட் பண்ணி இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி அந்த திக்னஸ் வந்துருச்சு. காய்கறி மண்டி இஸ் ரெடி டு சர்வ். அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஐட்டம் ஒரு ஸ்பெஷல் ஆந்திரா டிஷ், டொமேட்டோ பப்பு. இது வந்து ரொம்ப காமனாக ஆந்திராவில் பண்ணக்கூடிய ஒரு டிஷ், எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ். ஸோ டொமேட்டோ பப்புவோட ஸ்பெஷாலிட்டி என்ன? டொமேட்டோ பப்பு இஸ் வெரி சிம்பிள். சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிள், ஈஸி டு மேக். ஒரு ஈஸி தால் ப்ரிப்பரேஷன். வெறும் தாலை வந்து ஒரு டெம்பரிங் போட்டு கொடுத்தா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இட் நாட் பி ஹேவிங் எனி ஃப்ளேவர் இன் இட். ஸோ இந்த டொமேட்டோ ஆட் பண்ணி அவங்க குக் பண்ணி கொடுப்பாங்க. லாட் ஆஃப் க்ரீன் சில்லிஸ் அண்ட் சில்லி பவுடர் போட்டு அவங்க ஸ்பைசியாக பண்ணி ரைஸ் கூடயும் சப்பாத்திஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு அந்த ரீஜனில் இருக்கிற மக்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ஒன் வி ஆர் கோயிங் டு ஷோ ஹவ் டு மேக் நவ். இதுக்கு தேவையான பொருட்கள் தோரம் பருப்பு, நறுக்கின தக்காளி, க்ளீன் பண்ண கறி லீவ்ஸ், மஞ்சள் பொடி, மிளகா பொடி, பச்சை மிளகா, கீ, பெருங்காயம், சாப் பண்ண கார்லிக், ஜிஞ்சர் ஜூலியன்ஸ், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடுகு. முதல்ல தண்ணியை பாயில் பண்ண வைக்கணும். ஒரு பேனில் தண்ணி பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட் தி தால். தால் பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கணும். இது குக் ஆகிற டைம்லேயே டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா சிம்மர் பண்ணணும். கொதிக்கும் போது மிளகா பொடி, இது நல்லா பாயிலிங் கொண்டு வரணும். ஒரு லிட் வச்சு it can be closed and brought to a boil. தால் நல்லா குக் ஆகிறதுக்கு எப்படி 20 minutes ஆகும். இதெல்லாம் ஒன்றா போட்டு குக்கரில் குக் பண்ணுறதுனா கூட கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணி குக்கரில் குக் பண்ணலாம். அப்படி இன்கேஸ் இதெல்லாம் போட்டு குக் பண்ண முடியாது, தாலை முக்கால்வாசி குக்கரில் குக் பண்ணி எடுத்து இறக்கிட்டு ஒரு பேனில் போட்டு தண்ணி ஊற்றி அந்த தாலை திருப்பி கொட்டிட்டு அதில் டொமேட்டோஸ், ரெட் சில்லி பவுடர், ஜிஞ்சர் அண்ட் பச்சை மிளகாலாம் போட்டு பெருங்காயம் போட்டு திருப்பி ஒரு கொதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அது மேலே டெம்பரிங் நான் என்ன பண்ண போறேன் அது பண்ணலாம். தால் குக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள அடுத்த ஸ்டெப் என்னன்னு அவர் கேட்டுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் டேக் சம் கீ. நெய் எடுத்துட்டு அதில் காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் போட்டு நல்லா குக் ஆகும்போது கொஞ்சம் டொமேட்டோஸ் போட்டு டொமேட்டோஸ் நல்லா அதில் வதங்க முன்னாடி டொமேட்டோஸ் போடுறது முன்னாடி கார்லிக் கொஞ்சம் போட்டுட்டு கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோஸ் நல்லா குக் ஆன பிறகு கொஞ்சம் மிளகா பொடி அதில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணி ஒரு டெம்பரிங் ஸ்டேஜ் கொண்டு வந்து அதில் தாலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தால் குக் ஆகிடுச்சு. மீனால் இன்னொரு பேன் வச்சு அதில் கீ ஆட் பண்ணணும். ஆயில் சூடான நேரத்தில் காஞ்ச மிளகா காம்பு எடுக்கணும். காம்பெலாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு ஜஸ்ட் ரெகுலர் டெம்பரிங், யூஸ்வலாக போடுற டெம்பரிங் தான். கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், நல்லா நறுக்கின இஞ்சி, சாப் கார்லிக். இந்த கார்லிக் நல்லா குக் ஆகணும். கருவேப்பிலை போட்டு நல்லா குக் பண்ணிட்டு ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோஸ் அதில் ஆட் பண்ணணும். அது குக் ஆகிற நேரத்துலேயே
அது கூட கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு அந்த கீயில் வந்து அது நல்லா சீக்கிரமாக அந்த ரா ஸ்மெல் போயிடும். ஸோ வழக்கமாக பண்ணுற அந்த பருப்பு இல்லாமல் இதில் மற்றெல்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும். ஸ்பைசி அண்ட் டேஸ்டி. ஜிஞ்சர் பச்சை மிளகா, காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர், கருவேப்பிலை இதெல்லாம் சேரும்போது எல்லாம் அடிஷ்னல் டேஸ்ட் தான். இப்போ இந்த ரெடியான தாளிப்பை புட்டிங்க இந்த குக் தால் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற தாலில் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு few minutes it has to be cooked in it has to be brought to simmering level. அதாவது கொதிக்கிற நிலைமைக்கு வந்த உடனே திக்காயிடும். திக்கானோட இட் இஸ் ரெடி டு பி சர்வ். அதுக்கு முன்னாடி டொமேட்டோ பப்புக்கு தேவையான பொருட்கள் செய்முறை திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். முதல்ல தண்ணியை பாயில் பண்ண வைக்கணும் ஒரு பேனில். தண்ணி பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஆட் தி தால், கொஞ்சம் மஞ்சள் பொடி அதில் சேர்த்துக்கணும். இது குக் ஆகிற டைம்லேயே டொமேட்டோஸையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, கொதிக்கும் போது மிளகா பொடி இது நல்லா பாயிலிங் கொண்டு வரணும். ஒரு லிட் வச்சு it can be closed. நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது ஜஸ்ட் டேக் சம் கீ, நெய் எடுத்துட்டு அதில் காஞ்ச மிளகா, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் க்ரீன் சில்லிஸ், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் ஜிஞ்சர் ஜூலியன்ஸ் போட்டு நல்லா குக் ஆகும்போது கொஞ்சம் கார்லிக் கொஞ்சம் போட்டுட்டு கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போது டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும். டொமேட்டோஸ் நல்லா குக் ஆன பிறகு கொஞ்சம் மிளகா பொடி அதில் போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குக் பண்ணி ஒரு டெம்பரிங் ஸ்டேஜ் கொண்டு வந்து அதில் தாலில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ். Now the dal is cooked, salt is added and now the tomato pulp is ready. ஸோ இன்னைக்கு ரெண்டு வித்தியாசமான சுவையான வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. காய்கறி மண்டி அண்ட் டொமேட்டோ பப்பு. இது ரெண்டும் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படிங்கிற ஒப்பீனியன் கொடுக்க நம்ம ஆடியன்ஸே டேஸ்ட் பண்ண சொல்லி கேட்டோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ இன்னும் ரெண்டு ஐட்டம்ஸ் காய்கறி மண்டி அண்ட் டொமேட்டோ பப்பு இங்கே ரெடியாக இருக்கு. யார் முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணுறீங்க? இதில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா, நீங்கள் வந்து அரிசி கழுவி ஃபஸ்ட்டு நல்லா திக்காக இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க. அந்த திக்காக இருக்கிற தண்ணி எப்போவுமே டஸ்ட்டாக தானே இருக்கும். அதனை வடிக்க அரிசி க்ளீனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக டஸ்ட் வராது. அந்த அரிசிக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்டார்ச் இருக்குது இல்லையா, அதுதான் வரும். இஃப் இட் இஸ் அ க்ளீன் ரைஸ், நல்லா க்ளீன் பண்ண ரைஸாக அந்த கல்லெல்லாம் எடுத்த ரைஸாக இருந்ததுன்னா அதில் எந்த டஸ்ட்டும் இருக்காது. டஸ்ட் இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் தி ஸ்டார்ச் பார்ட்டிகல் ஆஃப் தி ரைஸ். அப்படியே இன்கேஸ் அந்த டஸ்ட் இருந்ததுன்னா கூட when cooking it lose all its qualities. அதில் எந்த இதுவும் இல்லை. நல்லா பாயில் பண்ணுறீங்க, it will disintegrate, it will not be there, so there's no harm in it. அது எந்த பிரச்சனையும் இல்லை. It can be washed and it can be used. அப்படி நீங்கள் வாஷ் பண்ண மேலே டஸ்ட் வந்ததுன்னா just remove it off. அதான் ரிமூவ் பண்ண. தேங்க்யூ. வேறு யார்? நல்ல இது வந்து ஒரு கிரெடிட்டான காம்ப்ளிமெண்ட். ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன்னு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட். ஓல்ட் இஸ் ஆல்வேஸ் கோல்ட். சொல்லுங்க. ஆச்சா, இது டொமேட்டோ கிடைக்காத நாடில் டொமேட்டோ பியூரி கிடைக்கிறது இல்லையா, அதை வாங்கி போடலாம் இல்லையா? போடலாமா? டொமேட்டோ பியூரி போடலாம். டொமேட்டோ பியூரியில் அது ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுறதுக்காக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இட் மைட் not taste the same. இது இருக்கிற மாதிரியே இருக்காது. ஏன்னா fresh is always fresh, old is always gold மாதிரி fresh எப்பவுமே fresh தான். ஸோ fresh இருக்கும்போது யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டொமேட்டோ பியூரி யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் தேங்க்யூ. ஐ திங்க் தட் வாஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஸோ விஜய் டிவி சார்பில் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. டேஸ்ட் பண்ணும்போது நான் இது வரைக்கும் யார் டேஸ்ட் பண்ணும்போது நிஜமாக பயப்படல. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டேஸ்ட் பண்ணும்போது நான் நிஜமாக ஆங்ஷியஸாக வெயிட் பண்ணது. ஸோ உனக்கு நல்ல ஒரு கிரெடிட், குட் காம்ப்ளிமெண்ட். ஸோ வேறு யார் ப்ளீஸ் வாங்க. நீங்க எதை டேஸ்ட் பண்ண போறீங்க? காய்கறி மண்டி ஆர்? ரெண்டுமே சாப்பிடலாம், வெஜிடேரியன் தானே. அதையும் சாப்பிடுங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஓகே. அதனால் வெங்காயம் சேர்ப்பாங்க, ஏன் வெங்காயம் சேர்க்கல? அதனால் தனி டேஸ்ட் கொடுக்குமே.
டொமேட்டோ பப்புல ஆனியன் இஸ் ஆப்ஷனல். ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணலாம். ஃப்ளேவர் ஆனியன் ஃப்ளேவர் பிடிச்சவங்க வந்து சாம்பார் வெங்காயம் பிடிச்சிருந்தா சாம்பார் வெங்காயம் நறுக்கி போடலாம், போடுறது தப்பு இல்லை. ஆனியன் டு சர்டன் எக்ஸ்டென்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோ அண்ட் கரி லீவ்ஸ் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். ஆனியன் ஆட் பண்ணல எந்த குந்தகமும் இல்லை. இன்னொரு வேறு ஏதாவது இடத்துல போய் டொமேட்டோ பப்பு ஆந்திராவில் இட் இஸ் நாட் யூஸ், பட் டொமேட்டோ பப்பு ஏதாவது பண்ணும்போது ஆனியன் இன்கார்பரேட் பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இட் கேன் பி ஆடட், பட் ப்ரிடாமினன்ட் ஃப்ளேவர் ஆஃப் டொமேட்டோஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்யூ. நிறைய பேர் சந்தேகத்தை தீர்த்ததுக்காக விஜய் டிவி சார்பா ஒன் மோர் கிஃப்ட் ஃபார் யூ. ஹாப்பி குக்கிங். ஐ நோ இங்க வந்து டேஸ்ட் பண்ணவங்களை தவிர மத்தவங்களும் ஆவலா காத்துட்டு இருக்கீங்க இந்த 2 ஐட்டம்ஸ் டேஸ்ட் பண்ண. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். வாங்க ப்ளீஸ் கம் அஹெட். ஸோ வீட்டில் இருக்கிற நீங்களும் இந்த 2 டிஷ்ஷையும் பார்த்தோன்னே இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி இதோட ஒப்பீனியன்ஸ் எங்களுக்கு எழுதி அனுப்பணும்னு ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி ஷோ. அடுத்த வாரமும் இந்த ஷோவை தவறாமல் பாருங்க. ஏன்னா அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க போகிற 2 ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் என்ன தெரியுமா? ஒன்று பெண்டக்காய் கோரா, இன்னொன்று கோரி ஜாயிண்ட். ஸோ அடுத்த வார நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்கள், முக்கியமாக இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா உங்கள் அட்ரஸோட உங்கள் ஃபோன் நம்பர்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹோம் டிப்ஸ், ஏதாவது யூஸ்ஃபுல் டிப்ஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மற்ற நேயர்களுக்கு அந்த டிப்ஸை நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நேயர்களுக்கான அல்ட்ரா பிரைட் கிரைண்டர் பரிசு போட்டி. நேயர்களே, நீங்கள் விரும்பி சமைக்கும் உங்கள் ஸ்பெஷல் சமையல் குறிப்பை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். சிறந்த சமையல் குறிப்பிற்கு ஒரு அல்ட்ரா பிரைட் கிரைண்டர் பரிசாக காத்திருக்கிறது. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சுவையான சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் ஷர்மிளா. See you next week.